யூசுவலாவே நம்ம இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து நமக்கு பிசினஸ் சொல்லி தருவாரு. ஒரு மாம்பழத்தை விளைய வைக்கிறது எவ்வளவு ஈஸி தெரியுமா? அதோட காஸ்ட் எவ்வளவு கம்மி தெரியுமா? அந்த மாம்பழத்தை எவ்வளவு விலைக்கு விற்கலாம் தெரியுமா? மக்கள் கிட்ட மாம்பழம் எவ்வளவு பிரபலம் தெரியுமா? இதை மட்டும் சரியான சீசன்ல சரியான இடத்துல பெர்ஃபெக்ட்டா பிராண்ட் பண்ணி நீங்க வித்துட்டீங்கன்னா பயங்கர லாபம் பார்க்கலாம்னு சொல்லுவாரு. அந்த வீடியோ முடியும் போது அந்த வீடியோவோட கடைசியில இன்னொரு எக்ஸ்ட்ரா லைனையும் ஆட் பண்ணுவாரு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாம்பழ பிசினஸ் எப்படி பண்றதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. மல்கோவா மாம்பழம்னு கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நானே பர்சனலா ஸ்கிராட்ச்ல இருந்து ஒரு மாம்பழ பிசினஸ் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது என்பதற்கான டாக்குமெண்ட்டை உங்களுக்கு டிஎம் பண்றேன்னு சொல்லுவாரு. இது எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மாம்பழ கான்செப்ட் பிசினஸ் இன்ஃப்ளூயன்சர்லாம் சொன்னேன். ஆனா இந்த கான்செப்ட் எல்லா நீஷ்லயும் ஒர்க் ஆகும். இன்ஸ்டாகிராமோட டிஃபரெண்ட் நீஷ்ல இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஜிம் வீடியோஸ்ல ஆரம்பிச்சு வெயிட் லாஸ், ஹெல்த் கேர், போட்டோகிராஃபி, ஃபேஷன், க்ரூமிங்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அதாவது ஒரு கண்டென்ட் இருக்கும். இந்த கண்டென்ட் ஆக்சுவலா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டா கூட இருக்கும். ஆனா அந்த கண்டென்ட்டோட முடிவுல நீங்க இந்த வார்த்தையை கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை டாக்குமெண்ட்ல அனுப்புறேன், அதுவும் பர்சனலா உங்க டிஎம்கே அனுப்புறேன் அப்படின்றது தான் இந்த கான்செப்டோட டெம்ப்ளேட். And ideally avoid having more than 5 to 7 funds in your portfolio. Look, genuinely 1 minute is not enough to explain more. And that is why I built you a one-stop platform to learn all about personal finance with practical case studies for free. To get access, just comment the word dime on this video, register there. Or you can check out the link in my bio, click and register to get access. Actually இத நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஈவன் அந்த வீடியோஸ்க்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். இந்த வீடியோ கூட வைரல் ஆகும். சோ யூசுவலாவே பீப்பிள்லாம் என்ன நினைச்சுப்பாங்கன்னா இந்த கண்டென்ட்லாம் வைரல் ஆகிறதுனாலே இது இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆகிறதுக்கான ஒரு டெம்ப்ளேட். ஏன்னா இந்த கான்செப்ட் படி நிறைய பேர் ஒரு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணும்போது அந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதமே தானாவே ஒரு வீடியோவை புஷ் பண்ண போகுது. சோ அதற்காக தான் இதெல்லாம் பண்றதா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது உண்மைதான், பொய் இல்ல. ஆனா பாதி உண்மை மட்டும்தான். கைஸ் ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன். இந்த வீடியோவோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல இப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல நடக்கிற சில விஷயங்கள் பத்தின ஜஸ்ட் ஒரு ஓபன் டாக் தான். நிறைய பேருக்கு இதெல்லாம் ஏன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்றாங்க, இதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்கு, என்ன ப்ராசஸ் இருக்கு, இதனால ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு எதுவும் தெரியாது. இந்த மாதிரி ஓபன் டாக் பண்றது மூலமா மக்களுக்கும் என்ன தெரிய வரும்னா இதோட பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது அப்படின்ற ஐடியாவும் கிடைக்கும். ஈவன் நாளைக்கு நீங்களே ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆனீங்கன்னா இந்த கான்செப்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஐடியா என்னன்றது உங்களுக்கு புரியும். நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் ஆனா அங்க என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹாட் வீல் கார் ஒன்னு வாங்கினேன் கைஸ். ஆக்சுவலா நார்மலா வீட்டுக்கு ஷாப்பிங் பண்றதுக்காக சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அப்ப எதர்ச்சியா இவனை வாங்கினேன். ஆக்சுவலா அன்னைக்கு எனக்கு இவனை வாங்கணும்ன்ற ஐடியாவே இல்ல. எதர்ச்சியா பார்க்கும்போது இவனோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டீடைலிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே செம ஸ்டைலா இருந்தான். 150 ரூபாய்க்கு ஒர்த்தான கார் மாதிரி தெரிஞ்சது. உடனே வாங்கிட்டேன். இந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. ஏன்னா இவனை எனக்கு பிடிச்சது, நான் வாங்கிட்டேன். ஆனா அது நிஜமாவே அப்படி கிடையாது. ஒரு கஸ்டமரோட பை கால் அவ்வளவு ஈஸி கிடையாது. எஃப்எம்சிஜிஸை தவிர, ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸை தவிர ஒரு கஸ்டமர் அவ்வளவு சீக்கிரமா எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் பை கால் எடுக்க மாட்டாரு. ஏன்னா இந்த ப்ராடக்ட் என்னோட அத்தியாவசியம் கிடையாது. ஆக்சுவலா நான் இவனை வாங்காம கூட போயிருக்கலாம்ல. நான் ஏன் இவனை வாங்கினேன்னு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தூரத்துல ஹாட் வீல்ஸோட கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நானாவே அது கிட்ட போறேன். அங்க இருக்க ஒவ்வொரு கார் மாடலையும் செக் பண்ணி பாக்குறேன். அப்படின்னா எனக்கு ஹாட் வீல்ஸ்ன்ற பிராண்டை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான், பிராண்ட் அவேர்னஸ் இருந்ததுனால தான் இது சாத்தியமா இருக்கு. அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும், டீடைல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஆல்ரெடி என் மண்டைக்குள்ள இருக்கு. அதனால தான் தூரத்துல அந்த பிராண்டை பார்த்தா கூட நானே அந்த பிராண்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறேன். இதுதான் பிராண்ட் அவேர்னஸ். இந்த பிராண்ட் அவேர்னஸ் என்ற கான்செப்ட் சேல்ஸ் ஃபனல்ல இருக்க ஒன் ஆஃப் த ஸ்டெப் மட்டும்தான். என்னப்பா சேல்ஸ் ஃபனல்ன்ற பிராண்ட் அவேர்னஸ்ன்ற ஹாட் வீல்ஸ்ன்ற இன்ஃப்ளூயன்சர்ஸை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு சுத்தமா சம்பந்தமே இல்லாத கான்செப்டை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோவை பத்தி பேசணும்ல, அதாவது இந்த மல்கோவா மாம்பழ வீடியோ, அது ஒரு சேல்ஸ் ஃபனல் வீடியோ தான். சேல்ஸ் ஃபனல்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கஸ்டமர் வாங்குற வரைக்கும் இருக்க ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் சேல்ஸ் ஃபனல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கே தெரியாம சில ப்ராசஸ்க்குள்ள போவாங்க. அந்த ப்ராசஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் டிஃபர் ஆகும், ஒவ்வொரு கம்பெனிக்கும் டிஃபர் ஆகும். அந்த கஸ்டமர் கோ த்ரூ பண்ற ப்ராசஸ் பேரு தான் சேல்ஸ் ஃபனல். பிராண்ட் அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டிசையர், பை கால், லாயல்டி, இது எல்லாமே சேல்ஸ் ஃபனல்குள்ள இருக்க ஸ்டெப்ஸ் தான். இந்த மாதிரியான ஒரு சேல்ஸ் ஃபனல் தான் அந்த வீடியோவும் சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னா வைரல் ஆகணும். அப்பதான் அந்த பிராண்ட் அவேர்னஸ் கிடைக்கும். சோ நிறைய பேர் அந்த வீடியோல கமெண்ட் பண்ணாதான் இன்ஸ்டாவோட அல்காரிதம் அந்த வீடியோவை புஷ் பண்ண போகுது. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பிராண்ட் அவேர்னஸ். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்
ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்களேன், ஏன் இவனை கூட எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இந்த காரை பார்த்தா எல்லாருமே இந்த காரை வாங்கிடுவாங்களா? வாங்க மாட்டாங்களே. அப்ப செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இன்ட்ரெஸ்ட். யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த கார் கிட்டே போவாங்க. இதே இந்த வீடியோல பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் அந்த வீடியோல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஆர் அந்த கான்செப்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும்தான் கமெண்டே பண்ணுவாங்க. அதாவது இந்த பிராண்டுக்கு தேவையான பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸே போய் அந்த வீடியோல போய் கமெண்ட் பண்ணுவாங்க. சோ தட் ஈஸியா அந்த இன்ஃப்ளூயன்சரால யார் யாரெல்லாம் பொட்டன்ஷியல் கஸ்டமர்னு ஃபில்டர் அவுட் பண்ணிட முடியும். 10 லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்திருப்பான், 1 லட்சம் பேர் அந்த வீடியோவை லைக் பண்ணியிருப்பான். ஆனா ஒரு 5000 பேர் தான் இல்ல ஒரு 2000 பேர் தான் அந்த வீடியோ கீழே போய் மல்கோவா மாம்பழம்னு கமெண்ட் அடிச்சிருப்பான். அப்படின்னா அந்த 2000 பேர் தான் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். அவங்க கிட்ட தான் அவங்களோட ப்ராடக்ட்டை விற்க முடியும். இது பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ்க்கான ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸ்டெப் 3, பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸோட லிஸ்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து அவங்களோட ஆசையை தூண்டணும், டிசையர். அதுக்கு அனுப்பப்படுற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் அந்த டாக்குமெண்ட். அவங்களுக்கு வந்து சேர்ற இந்த எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் தான் டிசையரை தூண்டும். ஸ்டெப் 4, அதையும் தாண்டி வரவங்க தான் பை கால் பண்ணுவாங்க. ப்ரோ இதுல எங்க ப்ரோ ப்ராடக்ட் இருக்கு, என்ன பிராண்ட ப்ரோ அவர் ப்ரோமோட் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராண்டே அந்த வீடியோ போட்டவர் தான். ஏன்னா ஸ்டெப் 1, அந்த வீடியோ வைரல் ஆகிறது மூலமா அவர் பேசுற பிசினஸ்ல இல்ல அவர் பேசுற ஹெல்த் கேர்ல, எக்ஸசைஸ்ல, மேக்கப்ல, ஃபேஷன்ல அவருக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்குன்றத ட்வீட் பண்ணிட்டாரு. 10 லட்சம் பேர்கிட்ட ரீச் ஆச்சுன்னா 10 லட்சம் பேர்கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப ப்ராடக்ட் என்ன ப்ரோ, பை கால் என்ன ப்ரோன்னா ஒன்னு அவரோட கோர்சஸா இருக்கும் இல்ல அவர் ப்ரொவைட் பண்ற சர்வீசஸா இருக்கும். கோர்சஸ்னா எப்படி இந்த பிசினஸ் ரன் பண்றதுன்னு எண்ட் டு எண்ட் கைட் பண்ணுவாரு, இல்ல சில கான்டாக்ட்ஸை கூட தருவாரு, இல்ல அவரே மெட்டீரியல்ஸ் கூட அனுப்புவாரு. சர்வீசஸ்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னா அவங்க உங்க கல்யாணத்துக்கு வந்து மேக்கப் போட்டு விடுவாங்க. போட்டோகிராஃபர்னா உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போட்டோ எடுப்பாங்க. அகைன் நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன், இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். மோஸ்ட்லி டிசையர் தேர்ட் ஸ்டெப். அந்த டாக்குமெண்ட்டுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சோ இல்ல 2 வாரம் கழிச்சோ அவங்க கிட்ட இருக்க பொட்டன்ஷியல் கஸ்டமர் லிஸ்ட்டுக்கு ஒரு சேல்ஸ் காலை பிட்ச் பண்ணுவாங்க. அதாவது எங்க கிட்ட இந்த மாதிரி சர்வீசஸ் இருக்கு, இல்ல நான் இப்படி ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன், இல்ல இப்படி ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறேன் அப்படின்ற சேல்ஸ் காலை பிட்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் அந்த டாக்குமெண்ட் குள்ளேயே அந்த சேல்ஸ் காலை பிட்ச் பண்ணியிருப்பாங்க. நாங்க ரெகுலரா கோர்சஸ் எடுக்கிறோம், ஒர்க் ஷாப் நடத்துறோம், இல்ல இந்த சர்வீஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்ற சேல்ஸ் காலை பிட்ச் பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி ஏதாவது மீட் நடக்கும் போதோ இல்ல பெரிய ஒர்க் ஷாப் நடக்கும் போதோ இந்த கஸ்டமர் லிஸ்ட்டுக்கு அந்த இன்வைட்டை அனுப்புவாங்க. இதை ஏன் பண்றாங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜில கன்வர்ஷன் ரேட் அதிகமா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களோட கஸ்டமர்ஸை ஃபில்டர் அவுட் பண்ணிட்டீங்க. அவங்க கிட்ட ஜஸ்ட் பிட்ச் பண்ணா போதும், ஜஸ்ட் சொன்னா போதும் இதை நான் செய்யறேன்னு அவங்களே வந்து வாங்கிப்பாங்க. அண்ட் இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா அந்த வீடியோவோட எண்டில் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது மூலமா மட்டும்தான் நடக்குது. சப்போஸ் அந்த சென்டென்ஸ் அவர் வீடியோவோட எண்டில் சொல்லனா இந்த மொத்த சேல்ஸ் பண்ணலும் ஒர்க்கே ஆகாது. ஏன்னா பீப்புள் கமெண்ட் பண்ணா மட்டும் தானே அந்த இன்ஃப்ளூயன்சரால அவரோட பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்தினா ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ சில பேர் மண்டக்குள்ள ஒரு புது டிஸ்கஷனையோ இல்லை ஒரு புது தாட்டையோ ஓப்பன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். மைட் பி இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். பட் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டோம். அவ்வளோதான் கைஸ். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.